நெல்லையில் தொடர் கனமழை காரணமாக பாபநாசம் யானை பாலம் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் படகு மற்றும் கயிறு கட்டி பொதுமக்களை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். மேலும் சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக பாபநாசம் பணிமனைக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் யானை பாலத்திற்கு முன்பே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டம் வள்ளியூர், நாங்குநேரி, கூடங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் வள்ளியூர் அம்பேத்கர் நகரில் உள்ள சசி மாரியம்மாள் தம்பதியின் வீடு இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் வீட்டில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள சுப்பிரமணியபுரம் பகுதியில் கனமழையால் செங்கோட்டையில் இருந்து இலத்தூர் செல்லும் சாலை நடுவே இருந்த பழமையான ராட்சத ஆலமரம் மின் வயர்கள் மீது விழுந்தது. இதனால் போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டது. இதனால் தென்காசியில் இருந்து செங்கோட்டை நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து சாலையை கடக்க முடியாமல் நடுவழியில் நிறுத்தப்பட்டது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பகுதியில் கனமழை காரணமாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பிய நிலையில் உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் வாசுதேவநல்லூர் 4வது வார்டு பகுதியில் உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. மழைநீரை வெளியேற்ற பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் குற்றால பிரதான அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 2வது நாளாக அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளுக்கு பிறகு பாறைகளே தெரியாத அளவிற்கு குற்றால அருவிகளில் கடும் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவியை பார்ப்பதற்கு கூட காவல்துறையினர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுத்துள்ளனர். நெல்லையில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 102 அடியை எட்டியதால் 7 மதகுகள் வழியாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. மேலும் அம்பாசமுத்திரம் பகுதியில் உள்ள அணைகள் மூலம் வெளியேறும் தண்ணீர் தாமிரபரணி ஆற்றில் கரை புரண்டு ஓடுவதால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. விடிய அரசின் மெத்தன போக்கால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளை வெள்ளநீர் சூழ்ந்தது. சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் மழையானது தொடர்ந்து பெய்து வருவதால் அனைத்து குளங்களிலும் உடைப்பு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள மக்களை காக்க விடியா திமுக அரசின் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. கன்னியாகுமரியில் இருந்து கனமழை காரணமாக குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். குடியிருப்புகளுக்குள் சிக்கியவர்களை தீயணைப்புத் துறையினர் மீட்டு முகாம்களில் தங்க வைத்துள்ளனர். இந்நிலையில் அதிகபட்சமாக மயிலாடியில் 30.3 சென்டிமீட்டர் மழையும், நாகர்கோவிலில் 18.1 சென்டிமீட்டர் மழையும், பூதப்பாண்டியில் 14.1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை அண்ணாநகர் பகுதியில் உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் கை குழந்தையுடன் சிக்கி தவித்த பெண்ணை தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் மாவட்ட கழக இணைச் செயலாளர் சாந்தினி பகவதியப்பன் பத்திரமாக மீட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் முக்கிய அணைகளில் நிரம்பி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் திருப்பரப்பு அருவியில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. பேச்சிப்பாறை அணையில் இருந்து 5000 கன அடி நீரும், பெருஞ்சாணி அணையில் இருந்து 5000 கன அடி நீரும், சிற்றார் அணையில் இருந்து 500 கன அடி நீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் திருப்பரப்பு அருவியில் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் தொடர் கனமழை காரணமாக அணைகளில் இருந்து உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் தரைப்பாலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி மற்றும்
சிற்றார் ஒன்றில் இருந்து உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.